ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப காவேரி வந்து கேப்ல வராங்க. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி முக்கியமான அஃபிஷியல் மீட்டிங்ஸ்லாம் போகும்போது கார்ல இருந்து சாரி ஆஃபீஸ்ல இருந்து கேப் எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இருந்த 2 டிரைவரும் ஒருத்தங்க லீவு, இன்னொருத்தங்க ஏதோ வேலையா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் உன்ன எத்தன நாளா சொல்றேன் டிரைவிங் கிளாஸ் போன்னு. பேசாம நீ வந்து கார் ஓட்ட கத்துக்க வேண்டியதுதானன்னோனே, என்ன பாஸ் நீங்களே எனக்கு சொல்லி தரலாம்ல. டெய்லி ஈவினிங் வீட்டுக்கு போம்போது ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு சொல்லி தந்தீங்கன்னா நானும் கத்துக்குவேன்ல. அதுவும் இல்லாம நீங்க கார் ஓட்டுற ஸ்டைல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள மாரி நானும் கார் ஓட்டிக்கணும்ல. இப்போ ஓகே சொன்னீங்கன்னா, இப்ப கூட நான் கத்துக்குவேன் அப்படின்னோனே, விஜய் வந்து சரின்னு சொல்லிர்றாரு. இப்ப காவேரி வந்து அவங்க டிரைவிங் சீட்ல போய் உட்காந்துறாங்க. உட்காந்துட்டு கார ஸ்டார்ட் பண்ண போகும்போது விஜய் கிட்ட கேட்குறாங்க. "என்ன பாஸ் இப்பன்னா நீங்க எதுக்குமே கோவப்படவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்றீங்க. எப்படி பாஸ்ன்னோனே" இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "தெரியல" அப்படிங்கிறாரு. "என்ன நீங்க மணிரத்னம் படத்துல வர மாரி, ஆமா, தெரியல இத மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க. என்னன்னு ரீசன தான் சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சே ஆகணும்" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க ஸ்டைல்ல எப்பவும் மாரி பேசினோனே, விஜய் இப்ப என்ன சொல்றாருன்னா, "இப்ப கார ஸ்டார்ட் பண்றியா இல்லையா?" அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. உடனே காவேரி பயந்து போய் கார ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னோனே விஜய் மொறைக்கிறாரு. காவேரி வந்து வேணாம் பாஸ் நான் டிரைவிங் ஸ்கூல்ல போயே கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்க போகும்போது விஜய் சிரிக்கிறாரு. பயந்துட்டல்ல நீ, இது தேவையா? இந்த விஜய் நீ பார்க்கணுமா? அப்படின்னோனே, இவ காவேரிக்கே சிரிப்பு வருது. அப்புறமா உடனே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபன் தான் பண்ணேன். இனிமே நான் இப்படியே இருந்துக்கவா? அப்படின்னோனே காவேரி வந்து ஆமா பாஸ் நீங்க கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா விஜய் வந்து ஒன்னொன்னா சொல்லிக் கொடுக்குறாரு. காவேரிக்கு அப்படியே ஜாலியா கார் ஓட்டிட்டு வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. வீடு வரைக்கும் வந்தோடனே நம்ம காவேரியோட பில்டப் கேட்கவா செய்யணும். இங்க பாருங்க பாஸ் இந்த கிரேட் காவேரி எப்படி ஒரே நாள்ல வந்து கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். இனிமே நாளைக்கெல்லாம் இருந்து நீங்க வந்து பின்னாடி படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாம கார அப்படி ஓட்டிருவேன்னோனே, இப்ப விஜய் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் ஒரேடியா ரெஸ்ட் இன் பீஸ்க்கு அனுப்பிருவேன்னோனே, என்ன பாஸ் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. நான் நல்லா தானே கார் ஓட்டுனேன்னோனே, நீ கார் ஓட்டுன இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி இப்படியாம்மா அப்படின்னோனே, காவேரி வந்து அவங்க பெரிய ஸ்டோரி எல்லாம் சொல்லி இது பண்றாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு கார் நீ உன்ன டிரைவிங் சீட்ல உட்கார தான் வச்சேன். கார ஓட்டிட்டு வந்ததே நான் தான். அதே மாரி டெய்லி கத்துக்கிட்டு நான் கத்துக்கிட்டேன்னு கார எனக்கு தெரியாம ஓட்டிட்டு போயிறாதம்மா. நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ராகினி அங்க நின்னு பார்க்குறாங்க. நம்மள பார்த்தா ஓவரா இரிட்டேட் பண்ணுவாங்களேன்னு அவங்க அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப காவேரி கிட்ட விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த கிரேட் காவேரிக்கு வந்து டிரைவிங் சொல்லிக் குடுத்த பெருமை எனக்கும் சேரட்டும் ஓகேவா? அப்படி சொல்லிட்டு கை அடிக்கிறதுக்காக ஹைஃபை பண்றதுக்கு கை உயர்த்துறாரு. காவேரி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன ஓகே தானேன்னோனே, இப்ப காவேரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமா ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. அப்புறமா 2 பேருமா ரூம் போயிடுறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, விஜய் யார்ட்டயோ கால் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப குமரன் வந்து அங்க உட்காந்து துணி தச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப குமரன் கிட்ட போய் பேசுறாரு. அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும்ல, எதனாச்சும் டிசைனிங் ஸ்டூடியோ அந்த மாரி ஆரம்பிங்க. அப்புறமா நாளைக்கு வந்து ஒரு லெவலுக்கு போன பிறகு நம்ம இன்னும் இங்கேயே இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு விஜய் போயிடுறாரு. இப்போ கங்கா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே குமரன் சொல்றாரு. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா என்ன அவருக்கு காசு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. உங்க அப்பா அப்படியா? என்ன சேர்த்து வச்சிருக்கிறாரு? எங்க அப்பா சேர்த்து வச்ச காசையும் போய் தொலைச்சுட்டு வந்தீங்க அப்படின்னோனே, குமரன் அவர் ஒரு மாரி ஆயிடுறாரு. விடுங்க எதுவா இருந்தாலும் நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சரி பண்ண ஒருத்தர வந்து விஜய் தான் வர சொல்லியிருக்கிறாரு. இப்ப விஜய்க்கு அவங்க வந்து கேட்கும்போது, விஜய் வந்து மோட்டார் ஸ்விட்ச் எல்லாம் காட்டுறாரு. அப்ப அவர் வந்து கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு, விஜய்க்கு ஏதோ கால் வருது. முக்கியமான மீட்டிங்ன்னு அவர் கிளம்பிடுறாரு. இப்ப ராகினி மட்டும் அங்க நிக்கிறாங்க. அப்ப அந்த வந்தவர் வந்து ராகினி கிட்ட வந்து, "இந்த சுவிட்ச யாரும் தொடாம பார்த்துக்கோமா. நான் போய் பக்கத்துல போய் கட்டிங் பிளேடு மட்டும் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவர் போயிர்றாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாரி காவேரிய போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவா தேடி வந்திருக்குன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, காவேரி போயி மோட்டார் ஸ்விட்ச போட போறாங்க. அதுக்குள்ள தாத்தா வந்து, "நான் போடுறேன்ம்மா நீ போ" அப்படின்னோனே, அப்போ தாத்தா ஸ்விட்ச போடவும் தாத்தாக்கு ஷாக் அடிக்குது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.